சாந்தன் அண்ணாவின் இழப்பிற்கு பதில் கூற வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்களினுடைய கடமை என சாந்தனின் சகோதரர் மதிசுதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் பல ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த பின்னர் விடுதலையான நிலையில் தமிழகத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி காலமானார். இந்த நிலையில் அவரது புகழுடல் ஜாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்டு இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றது. அந்த வகையில் சாந்தனின் புகழுடல் விதைக்கப்பட்ட எள்ளங்குளம் துயிலமிலத்தில் சாந்தனின் குடும்பத்தினரால் அமைக்கப்பட்ட சாந்தன் துயிலாலயம் சாந்தனின் தாயாரால் இன்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இதன் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே சாந்தனின் சகோதரர் மதிசுதா இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட குறைகள் தான் இங்கே அதிகம். ஏனென்றால் இங்கு ஏமாற்றப்பட்டது அண்ணா இல்லை, அம்மா தான். அம்மாண்ட 33 வருஷ தவம், ஒரு நேரம் உணவு உண்டு காத்திருந்த தவம் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்கள்கிட்ட கடமையாக இருக்கிறதா நான் கருதுகிறேன். அண்ணாவுடைய இழப்புக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக அது நானாகவும் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு தமிழ் மகனாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு கோயில் உண்டு, அவற்றை சார்பாக குடும்பத்தாரால் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும் என்று சொல்லி சொன்னால், உண்மையாகவே அண்ணா ஆசைப்பட்டது தான் இங்கே வந்த பிறகு ஆன்மீக பணியாற்றதும். அவர் கண்ணகி அம்மனை தான் இந்த முதல் தெய்வமாக நினைச்சு வழிபட்டு கொண்டிருந்த ஒரு ஆள். இப்படி ஒரு கண்ணகி அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது காலம் முழுக்க பராமரிக்கணும், அதோட வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர். கடைசியாக அந்த கோயிலில் அவர் தெய்வமாவர் என்று சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்கையில் இன்றைக்கு அவற்றை எண்ணப்பாட்டின்படி தான் எங்களோட மைத்துனர் அவர் 2014 நேரடியாக பராமரித்து கொண்டிருந்த மைத்துனர் தான். அவற்றை மூப்பில் அவரால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் எப்போவுமே இந்த கோயிலாகத்தான் இந்த கருத்தில் கொள்ளும். இந்த கோயில் உள்ளார்ந்த விஷயங்கள் நான் நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் அளவில் சிலை அங்குரார்ப்பண நிகழ்வு ஒன்று இடம்பெறும். அப்பவும் இதே மக்களும் ஊடகவியலாளர்களும் இதே ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அண்ணாவுக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதோட, இந்த குரல் அண்ணாவுக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை, அண்ணா அடங்கிட்டாருண்டாக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை. இன்னும் எத்தனையோ எங்களுடைய மக்கள்கள் சிறப்பு முகாம்களிலும் சிறைகளிலும் மண்ணுக்காகவும் ஈழத்துக்காகவும் போய் தவம் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். அது அவர்கள் ஏதோ ஒன்றுக்காக தவம் இருக்கிறார்கள், அவர்களுக்காக அவர்கள் குடும்பம் தவம் இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்காக எங்கள் குரல்களை ஓயாமல் என்றைக்குமே நாங்கள் கொடுத்தபடி இருக்கணும்னு சொல்லி கேட்டு விடைபெறேன்.